பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி காலை 8 மணிக்கு துவங்கி மிக விறுவிறுப்பாக 10 சுற்றுகள் நடந்திருக்கிறது. இறுதி சுற்றில் மொத்தமாக 930 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கின்றன. இறுதி சுற்றில் ஒவ்வொரு சுற்றிலும் சிறப்பாக விளையாடிய மொத்தம் 32 வீரர்கள் இறுதி சுற்றில் விளையாட அனுமதிக்கப்பட்டார்கள். இவர்களில் நத்தத்தை சேர்ந்த பார்த்திபன் 14 காளைகளும், மஞ்சம்பட்டியை சேர்ந்த துளசிராம் 12 காளைகளும் பிடித்து முதல் 2 இடங்களை வென்றிருக்கிறார்கள். பார்த்திபன் 14 காளைகள் பிடித்து முதல் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் கார் பரிசீலிக்கப்பட இருக்கிறது. மஞ்சம்பட்டியை சேர்ந்த துளசிராமுக்கு பைக் இருசக்கர வாகனம் பரிசீலிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த பாலமேடு நட்சத்திர வீரராக இருந்த கொதும்பை சேர்ந்த பிரபாகரன் ஒரு மாட்டில் அவருடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். மீதி 2 நபருக்கும் இந்த பரிசீலிக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. காளைகளுடைய விவரமானது இன்னும் இருக்கிறது. இன்றைய நிகழ்வை பொறுத்தளவுல எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது வெற்றி? பாலமேடு களத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இடம். ஏன்னா மிகச்சிறந்த காளைகளும் மிகச்சிறந்த வீரர்களும் தமிழகம் முழுவதும் இருந்து அழைத்து வரப்பட்டது. அப்படிதான் அன்னைக்கு வந்திருந்தது. நிறைய பெண் காளை உரிமையாளர்கள் வந்திருந்தாங்க. போட்டி ஒவ்வொரு 9 சுற்று வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான விறுவிறுப்புகள் இல்ல. மிக குறைந்த எண்ணிக்கையிலே தான் மாடுகளை பிடிச்சிருந்தாங்க. சிறந்த காளைகள் வரதுனால மாடுகளை பிடிக்க முடியாம வீரர்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே பிடிச்சிருந்தாங்க. இறுதி சுற்றுல தான் இந்த போட்டியினுடைய முன்னணி நிலவரம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்தது. 10, 12, 11 அப்படின்னு முதல் இடத்தை நோக்கி ஒரு முன்னிலை நிலவரம் மாறிக்கிட்டே இருந்தது. 2ஆம் இடத்துக்கு அதிகப்படியான மாற்றங்கள் இருந்தது. வித்தியாசம் அது இறுதியில இறுதி செய்யப்பட்டு மழை பெஞ்சனால அந்த போட்டி நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டதுக்காக 10 மாடுகள் கணக்கில் இல்லாம வெறும் பரிசுக்காக அவிழ்க்கப்பட்டது. 930 மாடுகள் மட்டும் அவிழ்த்து முடிக்கப்பட்டது. அந்த நிலையின்படி அந்த நிலையிலிருந்து கணக்கு பார்க்கும்போது 14 மாடுகளை பெடுத்த நத்தம் பார்த்திபன் முதலிடத்தையும் 12 மாடுகள் பெடுத்த மஞ்சம்படி துளசிராம் 2ஆம் பரிசையும் பெறுகிறார்கள். அவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு என்பது சட்டத்தை துவங்க இருக்கிறது. அவர்களுக்கு கொண்டாட்ட வீரர்களை அவர்களுடைய நண்பர்கள் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய நிகழ்வு என்பது பாலமேடு வாடிவாசல் களத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய ஒரு நேரலை காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய பாலமேடு ஜல்லிக்கட்டினுடைய இறுதிக்கட்ட நிமிடங்களை நேரலையில் பார்க்கிறோம். பார்த்திபன் என்ற வீரர் 14 காளைகளை அடக்கி முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார். வெற்றி பெற்ற வீரர்களை அவரது உறவினர்களும் நண்பர்களும் உற்சாகப்படுத்தக்கூடிய பாராட்டக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் நேரலையில் பார்க்கிறோம். மஞ்சம்பட்டியைச் சேர்ந்த துளசிராம் 12 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். முதல் பரிசை வென்ற வீரர் பார்த்திபனுக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று சிறந்த காளைக்கான பரிசாக டிராக்டர் வழங்கப்பட இருக்கிறது. நத்தத்தைச் சேர்ந்த பார்த்திபன் 14 காளைகளை அடக்கி முதல் பரிசான காரை தட்டி சென்றிருக்கிறார். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக இன்றைய தினம் நடைபெற்ற நிலையில் அது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பரிசளிப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. பார்த்திபன் என்ற வீரர் 14 காளைகளை தழுவி தற்போது முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார். வெற்றி, பரிசளிப்பு விழா நடைபெறுவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, என்னென்ன பரிசுகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறதையும் நீங்க விரிவா சொல்லலாம். இல்ல, பரிசளிப்பு இன்னும் அவ்வளவுதான், சில நிமிடங்கள்ல கொடுத்துருவாங்க. வீரர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீரர்களை அறிவிக்கிறதுக்கு உண்டான அந்த நடைமுறைகள் தான் போய்கிட்டு இருக்குது. வெற்றி பெற்ற வீரர்களையும் காளைகளையும் அறிவிக்கக்கூடிய